பிதா குமாரன் பசுத்தாவின் நாமங்களும் மகத்துவங்களும் சொல்ல ஒரு சின்ன புத்தகம் அருள் பிரசாத் என்று சொல்கிற ஒரு அருமையான விசுவாசம் பிரிண்ட் பண்ணாங்க. பின்னால் ஆராதனை முடிந்த உடனே இதை பெற்று ஒவ்வொரு அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக, அதாவது வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லாபடி அவருடைய நாமங்களை சொல்லி அவருடைய மகத்துவத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். கடந்த நாட்களில் ஊழியத்தின் பல பகுதியில் அவர் கிராம ஊழியத்துக்கு நான் ஆரம்பத்தில் மதுரையில் வந்த சமயத்தில் கிராம ஊழியங்களுக்கு அவரோடு பல கிராமங்களுக்கு நான் சென்று அவருடைய வீட்டின் முன்னாலே ஆரப்பாளையத்தில் அவருடைய காம்பவுண்டில் கூட்டங்களை போட்டு ஒவ்வொரு வாரமும் அந்த இடத்துல நான் பேசியிருக்கிறேன். அவருடைய மனைவி கடந்த நாட்களில் அந்த கொரோனா சமயத்தில் அவர் மரித்து போய்விட்டார்கள். அவர் இந்த புத்தகத்தை எழுதி அப்படியே அவங்களுக்கு புத்தகத்தில் விசுவாசியில் கொடுங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகும்பொழுது ஆறாவது முடிவு போகும்பொழுது ஆளுக்கு ஒரு புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆண்டவர் ஸ்தோத்திரம், அது வெறும் ஸ்தோத்திரம் சொல்லாமல் ஆண்டவருடைய நாமத்தையும் மகத்துவத்தையும் சொல்லி அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக அவர் பைபிளை வாசிக்கும் மூலம் எடுத்த காரியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆகவே அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 புத்தகம் 29 அதிகாரம் 12 வசனத்தையே நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த காலவெளியில் 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை சேர்ந்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை தியானித்த வழியிலே கடந்த வாரத்தில் நான் உங்களோடு ஆகும் என்கிற அந்த ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து ஆண்டவர் விசுவாசித்தால் ஆகும், சொன்னபடியே ஆகும், தேவனுடைய கரத்தினால் ஆகும், ஆவினால் ஆகும் என்று தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த நாளிலே இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் உள்ளத்திலே வைத்தார். உண்டு என்கிற அந்த ஒரு வார்த்தையை தேவன் உள்ளத்திலே பதித்தார். அந்த வார்த்தையை அடிப்படையாய் கொண்டு கர்த்தருடைய வசனங்களை நான் சற்று ஆராய்ந்து பார்த்த வழியிலே அதைத்தான் இந்த காலையிலே உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். உண்டு என்று சொல்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே சத்தமும் வல்லமையும் என்ன சொல்லப்படுகிறது? உண்டு என்கிற அந்த வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை உண்டு என்கிற ஒரு வார்த்தை என் இதயத்தை ஆழமாய் அது தொட்ட ஒன்றாதது. உடனே வேதத்தில் சில பகுதியை நான் தியானித்தேன். உண்டு என்று சொல்லும்போது இட்ஸ் அவைலபிள், ஆண்டவரிடத்தில் அது இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனிடத்திலே அது இருக்கிறது, வேறங்க அல்ல. அவரிடத்திலே அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரிடத்திலே செல்லலாம் என்பதாக நம்ம பார்க்க முடியும். அவை அந்த கண்ணோட்டத்தில் தேவனிடத்தில் என்ன உண்டு, அவர் என்ன வைத்திருக்கிறார், அந்த உண்டுன்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறாரே, அப்போ என்ன இடத்துல உண்டு என்பதை நான் பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தினூடாக சுட்டி காட்டுவதை நான் இந்த காலவெளியை பகிர்ந்துள்ளபடியாய் நான் விரும்புகிறேன். முதல் வாசிகள் 130 சங்கீதம் 4 வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இருக்கா? சத்தமா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பமே ஆண்டவர் நம்மளை மன்னிப்பதிலே ஆரம்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மன்னிப்பதில் தான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. இன்றைக்கு ஒரு முறை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்றது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படும் பொழுது, வலி விலகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மன்னிப்பை பெற்ற ஒரு நிலைமையிலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்க்கிறார். அதனால சொல்லப்படுகிறது, எப்ப சென்றாலும் அவரிடத்தில் என்ன இருக்கிறதா? மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு.
இன்றைக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆரம்ப நாட்களில் பார்ப்பதால் பாவ மன்னிப்பை சீட்டு விட்டார்கள். மார்ட்டின் லூத்தர் அதுக்கு விரோதமாக எழும்பி லுத்தரன் என்கிற ஒரு சபை உருவாக்கப்பட்டதை பார்க்க முடியும். அந்த நாட்களில் நல்ல வருமானம். இவ்வளவு பாவம் செஞ்சா இந்த பாவத்தை உனக்கு இந்த காசை கொடுத்தனா உனக்கு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும், பாவம் மன்னித்திரும், உன் பாவமும் மன்னிக்கப்படும், மூதாதையருடைய பாவனை செய்யும் மன்னிக்கப்படும் என்கிற ஒரு பெரிய ட்ரெண்டை உண்டாக்கி அதிகமான பணத்தை சம்பாதித்தார்கள். அப்போதான் மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஆண்டவர் பேசினார், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினால விசுவாசத்தினாலே நீதிமான செய்வனாங்க பிழைப்பான். அதற்கு விரோதமாக அவர் பிரசங்கித்தார். இப்பொழுது லுத்தரன் டேவல் சொல்கிற எழுப்புதல் பயங்கரமாய் உண்டாயிற்று. இன்றைக்கும் பாவம் மன்னிக்கப்படும்படியாய் புண்ணிய யாத்திரைகளுக்கு நாம் கடந்து செல்வோமானால் அந்த மன்னிப்பு உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் கிறிஸ்தவர்களும் எங்கே போகிறாங்கன்னா எங்கே வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. அங்கே போனால் மொட்டை அடித்தா பாவம் மன்னிக்கப்படும், அங்கே போய் ஏன்னா நேர்த்திக்கடன் பண்ணால் முடியணும். மிக பரிதாபமான நிலைமை. ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் மன்னிப்பு இருக்குது. மன்னிப்பு யார்கிட்ட மாத்திரம்தான் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ வேண்டும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய மன்னிப்பு இருக்கிற இடத்துல அப்படி மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் நினைச்சாங்க உண்டு. என்ன அருமையான தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பு. சிலர்கிட்ட நீங்கள் செஞ்ச பாவம், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்வாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? இல்லை, நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாள் நான் சொன்னது போல மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட ஜீவியத்திலே நாம் வாழும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரவனாய் காணப்பட முடியும். பாவத்தை மன்னிக்கப்படாத நிலைமையில ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுமானால் நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் அவர்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கு, அவர்கிட்ட உண்டு. தானே அழகா சொல்ல வசந்த திரும்ப வாசிக்காம தானியே இல்லை. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் நினைச்சாங்க உண்டு. அந்த உண்டு என்ற வார்த்தை ரொம்ப அழுத்தமாக அதை எப்படி வளர்க்கிறேன்னு தெரியல. உண்டு என்று தமிழ் அழகா சொல்லப்படுகிறது. ஆகவே மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நான் வாழ வேண்டும். என்னாமது புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நீடிய சாந்தமும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும். போதும், மன்னிக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லப்படுகிறது? மன்னிக்கிறவர். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். அவைதான் நாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ வேண்டும். அவரிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது, அவைலபிளா இருக்கிறது. ஆகவே நாம் தவறும் பொழுது, பாதை மாறும் பொழுது, தேவனுக்குமான காலை செய்கிற விடையிலே அப்படியே சென்று கொண்டிருக்கிறதல்ல, நாம் மன்னிப்பை பெற வேண்டும். அவரிடத்தில் மன்னிப்பு இருக்கு. நெகேமியா சொல்லும்போது ஒரு அழகாய் சொல்லுகிறார். வாசிங்க நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட கட்டளைப்படுத்தி ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவர். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எப்படி மன்னிக்கிறவரா? எவ்வளவோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தார், எவ்வளவோ கால அற்புதம் செய்தார். ஆனாலும் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். பாவம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது கீழ்ப்படியாமை ஒரு பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் அதுதான். கடினப்படுத்தினார்கள்.
தேவன் செய்த நன்மையை மறந்து போனார்கள். ஆகிலும் எப்படி மன்னிக்கிறாரா? வெகுவாய் மன்னிக்கிறார். என்ன அழகான வார்த்தை! நீ நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் கடினப்படுத்துகிறோம். ஆண்டோடைய ஆலோசனையை, ஆண்டுடைய சத்தத்தை, சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதபடி கடினப்படுத்துகிறோம். ஆண்டவர் வெகுவாய் மன்னிக்கிற ஆண்டவர். ரொம்ப அருமையான வாச்சர்வார். ஒருவேளை மனிதனுக்கு உரமாய் தவறு செய்து 2 தடவை 3 தடவை மன்னிப்பு கேட்டலாம், 4வது தடவை போகும்போது விரட்டி விட்டுருவான். கத்தர் அப்படி இல்லை, வெகுவாய் மன்னிக்கிற கத்தர். ஏன் அப்படின்னா, நானும் நீங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாழ வேண்டும். மன்னிப்பை பெற்ற ஜீவியத்தில் நம்ம ஜீவியம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று எழுதப்படுகிறது. ஆகவே இந்த காலவெளியில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நான் வாழ்கிறேனா, இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படாத காரியங்கள், தேவனிடத்தில் மன்னிப்பை பெறாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நான் 1 புத்தகம் 29 கடந்த வாரத்தில் இந்த வார்த்தை பேசும் ஆகும் என்ற வார்த்தை பேசும்பொழுது குறித்து யோசிக்கவில்லை. கடந்த நாட்களில் வார்த்தையை திரும்ப நான் தியானிக்கும் பொழுது ஆண்டு சொன்னார், அந்த உண்டு என்ற வார்த்தையை அழுத்தமாய் சொல்லி கத்த சொன்னார். ஸோ நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்ற நிலைமையிலே காணப்பட வேண்டும். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் தாவீது சொல்லுகிற வாசிங்க பார்ப்போம். நீ நல்லவரும் மன்னிக்கிறவர். எப்படிப்பட்ட சொல்லப்படுகிறது? மன்னிக்கிறவர் ஆண்டவரே. அங்கேயும் திரும்ப சொல்லுகிறான். அவே இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலே மன்னிப்பு பெற்ற ஒரு நிலைமையிலே நாம் வாழ வேண்டும். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? மன்னிப்பதிலே ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் யாரு கிடையாது. ஒப்பான தேவன் யாருமே இல்லை என்று எழுதப்படுகிறது. ஸோ இவ்வளோ பெரிய மன்னிக்கிற கர்த்தரை வைத்துக்கொண்டு மன்னிக்கப்படாத பாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வோமானால் அது மிக ஆபத்தான ஒரு நிலைமை. அவை மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் வாழ வேண்டியது அவசியம். அதுக்கு தேவன் சொல்லுகிற 2 காரியத்தை நினைப்பூட்டி அடுத்த வார்த்தை போகும்படி விரும்புகிறேன். தேவனிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டுமானால் முதலாவதாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 55:7. நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு என்ன பதுகிறாரா? அப்ப பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்யணும்னா தவறுகள் ஏற்படும் பொழுது தேவன் பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இல்லை, மன்னிக்கிறதுக்கு தயவர்த்த கர்த்தர், மன்னிக்கிறவர், வெகுவாய் மன்னிக்கிற கர்த்தர். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாம். தவறுகள் ஏற்படும் பொழுது, பாதை விலகல் ஏற்படும் பொழுது ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும், கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். நாம் போகிற போக்கிலே போகக்கூடாது. சாத்தான் பல நேரங்களில் நாம் பாவம் செய்யும்படி தூண்டுகிறான். பாவம் செய்த பின்பு நம்மை குற்றப்படுத்துகிறான். இனி உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீ செய்ய முடியாது என்று சொல்லி. இல்லை, நாம் திரும்ப வேண்டும், ஆண்டவர் நோக்கி திரும்ப வேண்டும். அன்றைக்கு அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். தன் தகப்படத்தில் திரும்பினது போல, தகப்பன் பக்கமாய் திரும்பினது போல நாம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அப்பதான் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாழ வேண்டும். கடந்த காரியங்களை விட்டு திரும்ப வேண்டும், தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அப்படின்னா என்ன? கடந்த காலத்தில் தவறான காரியங்களிலிருந்து திரும்ப வேண்டும், வழி விலகிலிருந்து திரும்ப வேண்டும்.
அப்பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக 1 யோவான் 1 அதிகாரம் 9 வாசிக்கிறோம். வாசியுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று எழுதும். இரண்டாவது, மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாழ்வதற்கு இரண்டாவது மிக முக்கியமான காரியம், ஆண்டவரிடத்தில் பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அது ஆண்டவர் தெரியும். அப்படி இல்லை, பைபிள் சொல்லுது, மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ வேணுமானால் எந்த காரியமானாலும் சரி, சின்ன தவறானாலும் சரி, ஒரு சொன்ன காரியத்தை மாற்றி பேச கூட தவறு தான். ஆண்டவரே நீங்கள் மன்னிங்க, நான் செய்த தவறு, அறிக்கையிட வேண்டும். கன்ஃபஸிங் மிக முக்கியம். அறிக்கையிடாத பட்சத்திலே பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. தாவீது தவறு செய்தான், தவறுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதத்தில் அவன் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். சூழ்நிலை பற்றி சொல்லவில்லை, காரியம் பற்றி சொல்லலை. இல்லை ஆண்டவரே, நான் தான் செய்த தவறு, என்னுடைய பாவம், என்னுடைய கிரமம் என்று அவன் அறிக்கை செய்தை பார்க்கும். ஆகவே தேவனுடைய பாதை விட்டு வழி விலகும் பொழுது, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அவர் பக்கமாய் நாம் திரும்பி ஒரு டேர்னிங் பாயிண்ட், கடந்த நாட்கள் இல்லாத ஒரு காரியத்தில் நம்ம திருப்ப மாற்று ஆண்டவருக்காய் திரும்பி, நான் பண்ணின தவறு ஆண்டவரே, நான் அப்படி யோசித்த தவறு, நான் இப்படி பேசின தவறு என்று மனிதனிடத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுதுதான் நம்முடைய பாவம் ரத்தாம்பர சவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சபலன் நினைச்சாருங்க. ஆண்டு சொல்ல, வழக்காடுவோம், வாருங்கள், வாப்பா, ஏன்ட்ட வா, ஏன்ட்ட சொல்லு. ஸோ அந்த காலவெளியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த அனுபவத்தோடு வாழ வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் பாவம் மன்னிச்சாரு, அது ரைட்டு. வாட் அபவுட் டுடே? இன்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கு வாழ வழிவிலகல் ஏற்பட்டிருக்கிறதே, வார்த்தை இருதயத்தை நாம் கடினப்படுத்தி இருக்கிறோமே, எத்தனை காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாது விட்டுட்டோம். ஒரு மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ்வதற்கு பழைய வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர் பக்கமாய் திரும்பி நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு, அவைலபிள், மன்னிக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறமே நினைச்ச மாட்டேன், தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்முடைய அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, ஒரு நாள் மன்னித்தார் உண்மை, ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜீவியத்தை சரி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இரண்டாவதாக யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை நம் அனுப்பினர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு எழுதப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஜீவன் அல்ல, என்ன ஜீவன்? நித்திய ஜீவன் உண்டு. நானும் நீங்களும் நித்திய ஜீவனை அடைய முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக வாழுகிறோம். நித்திய ஜீவன். இன்னைக்கு உலக வாழ்க்கை தான் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. பவுல் 2 கொரிந்தியரில் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் நினைக்கிற வாசிங்க. அப்போ 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரமா 8ஆம் வந்துடும்.
5ஆம் அதிகாரம், ரைட், முதல் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய, இது என்னவா? பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு. கூடாரம்னா என்ன? டெம்பரவரி பிளேஸ், டுவெல்லிங் பிளேஸ். தற்காலிகமான குடியிருப்பு தான் என்னது அங்க? கூடாரம். இரண்டாவது வசனத்தில் எழுதுறாரு, ஏனெனில் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் தவித்து எழுதுறாரு. 4ஆம் வசனத்தில் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து என்ன செய்யறோம்? தவிக்கிறோம். ஒரு நாள் நித்திய விட்டு போகிறோம் சொல்றார். இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இல்ல, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தற்காலிகமாய் வருகிற இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியம் தற்காலிகமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு வேலை தேவை, சாப்பாடு தேவை, குடும்பம் தேவை, பிள்ளைகள் தேவை, எல்லாவற்றையும் ஆண்டு தருகிறார். ஆனா அது நமக்கு நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது அல்ல. மறுமைக்கான ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை தேவன் தருகிறார். ஆண்டவர் இயேசு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நமக்கு தெரியும். அப்படி நாமத்து மேல் வாசிங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய விசுவாசிக்கிறவனோ நித்திய ஜீவனை அடைவதற்கு, அடையல, அதை இன்ஹெரிட் பண்ணுவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முழுமையானது அல்ல. நாம் இன்ஹெரிட் பண்ணும், அடையும்படி குமாரனை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் we must do something. வேத வாசினா லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 28 வசனம். இந்த வசனம் வாசி 25, 10 மத்தேயு 19:16 இதெல்லாம் வாசிங்கன்னா கேட்குறான், நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும்? ரட்சிப்பு என்பது இலவசமாய் தருகிறது. ரட்சிப்புக்கு நாம் ஒரு காரியம் கிரையை செலுத்த வேண்டியதில்லை, அது தருகிறார். ஆனால் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால், அதை இன்ஹெரிட் பண்ண வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? சில காரியத்தை செய்யணும், நாம் செய்ய வேண்டும். நித்திய ஜீவனை குறித்து அதிகமாய் தேவனுடைய வார்த்தை சொல்றதை பார்க்க முடியும். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் என்ன செய்யணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவன் தேவை சந்தித்தார், அற்புதம் செஞ்சார், வீடு தந்தார், காடு தந்தார், எல்லாம் நல்லது. ஆனால் அதெல்லாம் வரப்போறதில்லை. இந்த உலக வாழ்க்கை கூடார ஒரு வாழ்க்கை, எப்படினாலும் கடந்து போகணும். அது யாரானாலும் சரிதான். இந்த கொரோனா வந்து கொண்டிருக்கிற காலத்தில் நடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர், ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு சிடி வெளியிட்டார், கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி. அவர் எழுதினார், ஆனால் அவரே இறந்துட்டார் கொரோனாவில். அவர் மரித்து போயிட்டார். ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவர் மரித்து போயிட்டார், கொரோனாலே மரித்துட்டார். நல்லா கவனிங்க, இந்த கூடாரத்தில் யாராக இருந்தாலும் சரிதான், எப்படி என்ன செய்யணும்? இதை விட்டு போத்தான் செய்யணும். ஒரு நாள் வரும் பொழுது இந்த கூடாரத்தை விட்டு என்ன செய்யணும்? போகணும். எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, யாருக்கு பயப்படாத ஆளாக இருந்தாலும் சரி, இந்த கூடாரத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது கட்டாயம் என்ன செய்தான்? போய்த்தாகணும். ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த கண்ணை மூடும் பொழுது இன்னொரு இடத்துல கண்ணியை திறக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி, எளிதான காரியம் அல்ல. அல்ல ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் சொல்லும் பொழுது இடுக்கமான வாசலுடைய உட்பிரவேசிகள் எப்படிப்பட்டவர்கள்? சிலர் என்று எழுதப்படுகிறது. இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் போல ஆயிடுச்சு. மற்றவங்க கோயிலுக்கு போகிற மாதிரி நம்மளும் ஒரு கோயிலுக்கு போகிறவங்கள தான். வசனத்தை பற்றி கவலை இல்லை. அவங்க கையில் குத்தோலக தூக்கிட்டு போகிறாங்க, நம்ம பைபிளை தூக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான்.
இன்றைக்கு ஒரு மதமான ஒரு வாழ்க்கையாய் கிறிஸ்துவ வாழ்க்கை மாறி போய்விட்டுச்சு. எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிள் வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, மற்றவங்களை எப்படி இருக்கிறோம், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை செய்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறோமா, அதெல்லாம் கவலையே கிடையாது. அதை பற்றி விசுவாசிகள் இதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. ஏதோ வருகிறோம் போகிறோம் அவ்வளோதான். இல்லை, நித்திய ஜீவனை அடையும்படி நம்ம அழைத்திருக்கிறார் ஆண்டவர். we must do something. சில காரியங்களை செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கை மிக பரிதாபமாயிரும். இந்த உலக வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் கொஞ்ச காலம். நான் ஆண்டவருக்காக கஷ்டப்படலைன்னா, நித்திய ஜீவனை அடையும்படி கொஞ்சம் கஷ்டப்படலன்னு சொன்னால் நிரந்தரமாய் அவியாத அக்கினியிலே அழிய வேண்டும். செட்டனல் நித்திய அக்கினி. எல்லாருடைய பேச்சு என்ன தெரியுமா? ஐயோ வெயில் எவ்வளோ தகிக்குது, மதுரையில் உலகத்தில் 7வது இடத்துல இருக்குது, எங்கேயோ இது கணக்கிட்ட 7வது இடத்துல இருக்குது, இவ்வளோ உஷ்ணம் தாங்க முடியலை, என்ன குடித்தாலும் தாகடங்களை. இது 100ல் 1, 1000ல் 1 சொல்லலாம். இதை காட்டு நரகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோ ரெமடி. இங்கே கண்ணை மூடிட்டோம்னா அதுக்கடுத்து பரிகாரமே கிடையாது. அதுக்காக இங்கே இருக்கும்போது அது செய்யணும், தேட வேண்டும். நேருக்கு என்ன காரியம்னா, பரலோகத்தில் ரொம்ப இடம் இருக்குது, வேறு வழி இல்லாமல் ஆண்டவர் தள்ளிட்டு போயிடுவார், அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார் வான்னு. அது போட பலவந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுமே தவிர ஆண்டவர் யாரையும் என்ன செய்ய போகிறதில்லை, கொண்டு போகிறதில்லை. ரொம்ப கஷ்டம். சொல்ல பார்த்தீங்களா, ஐயோ நாங்கள் வேதனைப்படுறேனே, ஒரு சொட்டு தண்ணியார் லாசர் பண்ணுவேன் அல்லப்பா, நீ பூமியில் அனுபவிச்சல, இங்கே நீ என்ன செய்ய அனுபவி, தேவனை தேடலை. உண்மை தேவனுடைய பாதர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்தும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை, ஆனால் வாழ்க்கை மிக பரிதாபமா போயிடும். அவரிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு, அவைலபிளா இருக்கு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி மன்னிப்பு இருக்கோ அதே போல அவரிடத்தில் இருக்கு, நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு சில வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு யாருக்கு நித்திய ஜீவன் இருக்கு? வசனத்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க அப்போ. கேட்கணும். வசனங்கள் எவ்வளோ, அதனால தான் வாசிக்கிறோம். வேத வசனங்களை கேட்கறதுக்கு நம்ம தீவிரமாக இருக்கணும். நம்முடைய காதுகள் திறந்திருக்க வேண்டும். காதுகள் விருத்தசனம் பண்ணப்படணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஆராதனைக்கு வரும்போது ஜோமான்ட்டு வரணும், ஆண்டவரே ஆராதனைக்கு வர என்னோட என்ன பேச போகிறீர்? ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கேட்கணும், ஆண்டவரே நீ என்னோட என்ன பேச போகிறீர்? வசனத்தை கேட்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு. அதனால தான் வெளிப்படுத்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் கைக்கொள்ளும் எப்படிப்பட்டவர்கள்? வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்ளுவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். காரணம் என்ன பாக்கியம்? அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. கேட்பது என்று சும்மா கேட்கறதில்ல, செவி உணர்வோடு கேட்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்த வாசிக்கணும், காதுள்ளவன் என்ன செய்ய உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கக்கூடிய உணர்வோடு கேட்கணும். ஆண்டவர் யாரு தான் பேசுகிறாரு அப்படின்ற உணர்வோடு கேட்கணும். அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. ஏதோ வந்தோம், ஒரு பிரசங்க கேட்டோம், அதோட போயிட்டோம், அவ்வளோதான். அதல்ல. சில பாதி பிரசங்கத்திலே பாதி தூக்கத்துக்கு மேலே முக்காவாசி தூக்கத்தில் இருக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல, உன்னிப்போடு கேட்க வேண்டும். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே யோவான் 5:39 வாசிங்க. வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்கு? வாசிக்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்யணும்? உங்களால் ஆராய முடியலன்னு தான் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம். ஏன் பைபிள் ஸ்டடி எடுக்கிறது? வேலை இல்லாமையா? யோசிச்சு பாருங்க. அநேக அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
வேத அரசு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 2 6 நடத்தல டயர்டாகி நான் படுத்துடலாம். சாயந்தரம் ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் கேட்க போகிறதில்ல. இல்லை, என்ன பாடுபட்டாலும் பைபிள் ஸ்டடி எந்த காலத்தை கொண்டு நடத்தணும். நான் ஆயத்தம் பண்ணுற உட்காந்து ஆயத்தம் பண்ணி தான் நடத்துகிறேன். ஏன் வசனத்தை கேட்கலாம். சிலருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. பைபிள் ஸ்டடி அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, அது ஒரு சிலருக்கு மாத்திருந்தான்ற உணர்வு. நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது கேட்கப்பாரு ஆண்டவர், அப்பா உங்கள் சர்ச்சில் பைபிள் நடந்துச்சு, என்னைக்காவது போய் பார்த்துருக்கிறியான்னு கேட்பார் ஆண்டவர். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தையே, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றினியே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், வாரத்தில் 6 நாள் ஆண்டவர் பலன் கொடுக்குறாருன்னா ஏன் பலன் கொடுக்குறாரு? ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனை வந்து நல்ல எனர்ஜியாக நல்ல உள்ள வார்த்தையை கேட்டு நல்லா சார்ஜ் ஆகணும். 6 நாள் நம்ம ரொம்ப வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை தூங்குனீங்கன்னா வேலை செய்கிற நாளில் ஆண்டவர் பலன் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பலன் கொடுக்கட்டா வேலை செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ சாக்கு போய் சொல்கிறோம். நீ என்ன சாக்கு போய் சொன்னாலும் அந்த சாக்கு போக்கை நான் எடுத்துக்கவே மாட்டேன். எவ்வளோ சாக்கு போய் சொல்லலாம். ஒரு நாள் தேவனுக்காக ஊழியம் செய்யலாம். மத்தியானம் மேலே ட்ராக்ஸ் கொடுக்கலாம் எங்கேயா போகுது, அன்னைக்கு தான் டயர்டா, அன்னைக்கு தான் இதா. யோசிச்சு பாருங்க. இங்கே நீங்கள் இளைப்பாறலினால் நரகத்தில் இளைப்பாற முடியுமா? முடியாதே. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ அங்கே எப்படி இருந்த யோசிப்பாரு, இப்போ லாஸ்டில் அங்கே இப்படி இருக்கிறான், நீ பூமியில் இப்படி இருந்த யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்பார் நிச்சயமா. வசனம் ஆராய்ந்து பாருங்க. ஏதோ வசனத்தை படித்தோம் இல்லை, வசனத்தை ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தைகள் அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன். சும்மா இல்லை, விளையாட்டு அல்ல, எளிதான காரியம் அல்ல. சொல்ல சும்மா போ ஆண்டவர் கொண்டு வர இல்லை. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் வசனத்தை கேட்கணும், வசனத்தை செய்யணும், ஆராய்ந்து பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவர், என்ன காரியம். கடமைக்காய் பைபிளை படிப்பது அல்ல, கடமைக்காய் வசனத்தை வாசிப்பது அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, உங்களால் ஆராய்ஞ்சு பார்க்க முடியலன்னா நான் உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தா பைபிள் ஸ்டடி என்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் பயன்படுத்த உங்களுக்கு முடியவில்லை என்றால், வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது தவறு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன். மூன்றாவதாக அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சாதாரண சொல்ல, அந்த வார்த்தை இந்த உண்டுன்ற வார்த்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்து நித்திய ஜீவனை குறித்த காரியத்தை நான் தியானித்தேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறோம், ஆண்டவரை எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம் பார்ப்போம். அவர் மேல விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நம்ம நம்புவோம்ப்பா. எந்த சூழ்நிலையானாலும் எந்த காரியமானாலும் ஆண்டவரை உறுதியாய் விசுவாசம். நான் சொன்னது போல இந்த கடைசி நாட்டில் விசுவாசம் தளர்ந்து போகிற காலங்கள், விசுவாசத்தை விட்டு வழி போகிற காலங்கள், அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். அதிகமாய் கர்த்தரை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. நான் பார்க்கறதே அல்ல, கேட்கிற சத்தங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், பார்க்கிற காரியங்கள் வித்தியாசம், என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நான் கடந்த வார்த்தை பேசுகிறேன் உங்களுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும், விசுவாசித்தால் ஆகும். விசுவாசிப்போம். கர்த்தர் செய்ய முடியும். சூழ்நிலைக்கு மேலே ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். என் பிரச்சனைக்கு மேலே ஆண்டவர் செயல்பட முடியும். விசுவாசிப்போம். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம வசதி கேட்டபடி கர்த்தருடைய பந்திய மாதத்தில் ஒரு நாள் வைத்திருக்கிறோம். எதற்காக? என்ன நினைவுடைய செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, இதை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணா உனக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு. அப்ப அதுக்கு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும்.
பாத்திரமாய் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய பந்தியை அற்பமாக எண்ணக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஆயத்தத்தோடு இந்த பந்தியில் பங்கு. சில சடங்காச்சாரமாக அதை எடுத்தால் தான் கொஞ்சம் நிம்மதி. சிலருக்கெல்லாம் கர்த்தருடைய பந்தி எடுத்தால் அப்பாடா எனக்கு கர்த்தருடைய பந்தி எடுத்த கொஞ்சம் நிம்மதிக்காக எடுக்கிறது. நிம்மதிக்கு எடுக்கிறது இல்லை. எதுக்கு? நித்திய ஜீவன் உண்டு என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு வர வேண்டும். நீ அடுத்து வாசிங்க, ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. இன்னும் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஒரு இன்னும் பல காரியம் இருக்குது. ஆண்டு ரோமர் 2:7 நல்லா கவனிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு யார் கொடுக்க போறாரா? முதல்ல யாரு? சோர்ந்து போகாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நற்கிரியை செய்யும் பொழுது என்ன வரும்? இவருக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்களா? அதனால தான் நற்கிரிகளை செய்வதில் எதிர்பார்க்கலை. நம்ம சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அறுப்போம். சில இடத்துல நன்மை பெற்றவர்கள் பதில் நன்மை செய்யாமல் போகலாம், நன்றி கூட சொல்லாமல் போகலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்தா நம் நற்கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மாலையில் பைபிள் ஸ்டடி குறித்து நான் பேசுகிறேன். நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றார். அழியாமையை தேடுகிறவர்கள். எதை தேடுகிறன்னு சொல்லப்படுகிறது? அழியாது. எது அழியாது? இந்த இடத்துல பொன் பொருள் எல்லாம் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். அது தேவை, அவசியம். அதுக்கே ஆயுள் முழுவதும் நேரங்களையும் காலங்களையும் வீணடிப்போமானால் போச்சு. அழியாமத காரியங்கள், மரியாதை போல ஈடுபடாத காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை தேட வேண்டும். அதுதான் அழியாதது. ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும்னா அது அழியாத ஒன்று. நம்முடைய ஜெபங்கள், வேத வாசிப்புகள், இது அழியாத ஒன்று. மற்ற எல்லாம் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்த எந்த காரியமானாலும் எல்லாம் என்ன செய்யும்? நமக்கு தெரியும், சுனாமி ஏற்பட்ட காலத்தில் எத்தனை காரியங்கள் போச்சு. அந்த சமயத்தில் நாகப்பட்டினம் போயிருந்தேன். பெரிய பெரிய முதலாளிகள் பல போட்டுகள் லான்ச் வச்சு வாழ்ந்தவங்க ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் காலி, எல்லாம் போயிடுச்சு, எடுபட்டு போச்சு. அழியாத காரியம், ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்று தான். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ஒன்று தான் அழியாத ஒன்று. ஹல்லேலூயா. அதை தேடும், கர்த்தரை தேடும். ஆண்டவரை எவ்வளோ தேடுறீங்க யோசிப்பார். எவ்வளோ வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் சேர்ச்சி வந்து போகிறதில்ல. வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, இப்படி குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலவெளியிலே அதை நாம் அடைய வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். யூ மஸ்ட் இன்ஹெரிட். கானானை கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறாங்க? சுதந்திரிக்க வேண்டிய ஆயிற்று. ஒவ்வொரு பகுதியாய் சுதந்திரிக்க வேண்டியது ஆயிற்று. அதே போலதான் இயேசு மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு வாசலை திறந்தார். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் நீங்களும் மன்னிப்பு பெற்றவர்களாய் வாழ வேண்டும். இரண்டாவது, நித்திய ஜீவன் அவரிடத்தில் இருக்கு. அதை நாம் அடைந்து கொள்ளும்படி நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதை அடிப்படையாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். கடைசி வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 29-30 வாசிப்போம். என் நிமித்தமாகவும், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், நல்ல அண்டர்லைன் பண்ணுவாங்க, வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது அந்த நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, விட்டவன் என்று சொல்லப்படுகிறது.
சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம தான் என்ன செய்யணும்? விடணும். விட்டவன் எவனும் துன்பங்களோட கூட 100 ஃபோல்டு வீடுகளையும் மறுமையிலே எதடைவா? யாரு? விட்டவன். சத்தமா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு விட முடியுதா? தூக்கத்தையே விட முடியல. தூக்கத்தை விட முடியல. ஐயோ, நான் இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம், இதை விட முடியலை. சாப்பிட்ற நேரம், இதை விட முடியலை. அந்த லிஸ்ட்டை போய் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இட்ஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் சாதாரணமாக சொல்லலை. ஒரு நித்திய ஒரு இட்டர்னல் லைஃப் ஆண்டவர் தருகிறான்னு சொன்னால், விலையே பெற்றவனை தருகிறான்னு சொன்னால், அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் விட வேண்டும், விட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் எதை கொடுக்க வேண்டும்? தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுடைய காரியங்களுக்கு, சுவிசேஷத்திற்காக, ஆண்டவருக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இதெல்லாம் கொஞ்சம் விடணும். தான் கிடைக்க முடியும். நான் ஆரம்பத்தில் ஊழியத்தின் ஆரம்பம் வந்த நாட்களில் எனக்கு ரொம்ப ஆசைன்னா பைபிள் படித்து அதிகமாய் சொல்லுவேன். சில கிளாடி ஈஸ்வரராஜ் போன்ற தேவனுடைய ஊழியரை பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய ஆசை ஏற்படுது. அப்போ அந்த நாட்டில் எடுத்தோன்னா ஆண்டவர் பெரிய ஒரு ரெவல்யூஷன் தருவார். அப்படியே நம்ம மூளையில் கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படியே வெளிப்பாடவர். அப்போ தான் ஆண்டு சொன்னார், சட்டியில் இல்லைன்னா என்ன வராது, அகப்பையில் வராது. நீ முதல்ல உட்காந்து என்ன செய்யணும்? படிக்கணும். நீ உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணு. இன்றைக்கும் அதான். ஆரம்ப நாட்களில் டீ எடுத்துகிட்டு போய் போட்டு ஃப்ளாஸில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பேன். அன்றைக்கி பைபிள் ஸ்கூல் போகல, மற்ற காரியம் தெரியாது, எப்படியும் படித்தாக வேண்டும். மணிக்கணக்காக உட்காந்து படித்தது. தூக்கத்தை வெறுத்து, இடத்தை வெறுத்து. இன்றைக்கு உங்களுக்கு வேத பாடங்களை கற்றுக் கொடுக்குறேன், தேவனுடைய செய்தி கொடுக்குறேன்னா சாதாரண காரியம் இல்லை. எத்தனையோ பிரசவம் பண்ண தெரியும், இன்னும் இல்லை. நான் ஆயத்தம் பண்ணி என்னுடைய டைரியில் எழுதாமல் தேவனுடைய வார்த்தை நான் பேசுகிறதில்லை. கொஞ்சம் ஆயத்தம் பண்ணுகிறேன், தெரிந்திருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா நம்முடைய பிரயாசம் கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு காரியங்கள் கொஞ்சம் எப்படியா தீச்சுவனைக்கு பிரயாசிக்கணுமே. நீங்கள் நமக்கு ஆண்டவருக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறத விட்டோம்னா, நிரந்தரமாக ஒரு இடத்துல போய் கஷ்டப்படணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நரகத்தில் போய் அழியாத வேதனை உட்கார்னா அன்னைக்கு எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. இலைப்பாற முடியுமாங்க? யோசிச்சு பாருங்கள். பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் நம்ம இலைப்பாருவோம். ஆனால் இந்த உலகத்தை விட கொஞ்சம் நாட்கள் ஏன் ஆண்டவருக்காக கொஞ்சம் ஒடுக்க முடியாது? ஏன் ஆண்டவருக்காக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது? ஏன் தேவனுடைய ஊழியர்களுக்காக முன்னுரிமை கொடுக்க முடியாது? யோசிப்பார். இல்லை, நம்ம வைக்கிற காரியம்தான். அழிமையை யோசிப்பார். இந்த காலவெளியிலே நம் சபையாய் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது அவர்கிட்ட அவைலபிள் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா வசனத்தை கேட்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய பந்திய சாதனை நன்மை செய்ய வேண்டும், அழியாத காரியத்தை தேட வேண்டும். அழியாத காரியத்தை தேடனா கொஞ்சம் சொன்ன லிஸ்ட்லாம் கொஞ்சம் அதை விடணும், விட வேணும். அந்த அட்டாச்மெண்ட் விட்டா தான். மற்றபடி நாம் நித்திய ஜீவனை அடைவது என்பது லகுவான காரியம் அல்ல. ஒரு நித்திய ஜீவனம் எனக்கு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்டு, கர்த்தரிடத்தில் உண்டு, மன்னிப்பு உண்டு, நித்திய ஜீவன் அவரிடத்தில் உண்டு. அவை அவற்றை அவைலபிளாக இருக்கு. நம்ம அதை பெற்றுக்கொள்ள தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த உலக காரியம் அல்ல. சொந்த உலகம் எல்லாம் அழிந்து போகிற ஒன்று.
என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது. உலகத்தின் காரியங்கள், யுத்தத்தின் காரியங்கள் எப்படி போகும்போது நமக்கு தெரியாது. ஆனால் இதை காட்டிலும் இந்த மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாதான் நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அதன் மத்தியிலே இந்த வசனம் சொல்லுது, விட்டவன் எவனோ அவன் 100 தனியாக பெறுவானாம். எப்படி பெறுவான்னு சொல்லப்படுகிறது? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்காக இழந்தவர்கள் ஒருவரும் என்ன செய்யலை, போவே இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் உன் தகப்பனுடைய வீட்டை விடப்பான்னு சொன்னார். அடுத்து சொன்னார், உன் ஊரை என்ன செய்ய விடு, உன் இனத்தை விடு, அடுத்து உன் தேசத்தை விடு சொன்னார். இழந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீடு. ஏன் தகப்பன் வீட்டை விட சொன்னார்? அன்னைக்கு கிராமங்களில் போனீங்கன்னா கேட்பாங்க, நீ யார் மகன்? நான் இன்னார் மகன். அதுக்கு தான் அப்பா பேரை பின்னால் போட்டிருப்பாங்க. நம்ம இன்சியல் முன்னால் போட்டிருக்கோம். அந்த நாட்டில் சில குடும்பங்கள் என்ன செய்ய பேரை போட்டிருப்பாங்க. ஏன்? இன்னார் மகனா, இன்னார் குடும்பத்தை சார்ந்தவனா அப்படின்னு ஒரு பெரிய பெருமை. ஆண்டு அந்த பெருமையை விடுறான்னார். நான் ஒன்றை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். விட்டான். அதனால் என்ன ஆச்சு? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே முதல் பேரை யார் பேரை வச்சார்? ஆண்டவர். என்ன ஆச்சரியம், நான் ஆச்சரியப்படுது. முதல்ல ஆதியிலே தேவன் தான் இருக்கு. அப்போ மத்தேயுல இயேசு தான் இருக்கணும். ஆனால் யார் பேரை கொண்டு வராரு? இப்போ ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆபிரகாமின் தேவனும். எப்படி யோசிச்சு பாருங்களே, பேரை விட்டாரா? இல்லை, இழந்ததுனால இழப்பதுனால நாம் பெற்றுக்கொள்ள போகிறது ஒன்று, இழக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்காக இழப்பதுனால நம்ம அதிகமாகத்தான் பெற்றுக்கொள்வோம். பேதுரு தன் படகை இழந்துட்டு வந்தான். விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிட்டா, ஐயோ வலை இருக்கே, படகு இருக்கே. இல்லை, ஆண்டவர் விட்டாரா? இல்லை. யோசிச்சு பாருங்களேன். படிப்பறிவு இல்லாதவன், கல்வி அறிவு இல்லை, மீன் பிடித்தவன், அவன் நடந்து போகிறான். நிழல் பட்டு வியாதிச சோமாகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்காய் விடுவதற்கு, இழப்பதற்கு தூக்கத்தையோ சாப்பாட்டையோ இளைப்பாறுதலையோ மற்ற எந்த வசதியும் இழப்பதற்கு இல்லை. வெளி தேசத்தில் மிஷினரிமார்கள் அன்றைக்கு வந்து அவங்க இழக்கலான்னு சொன்னால் அவங்களுடைய சுகத்தை, அவங்களுடைய வசதி எல்லாத்தையும் இழந்து இந்தியாவில் வந்து ஒழிச்சலைண்ணா. இன்றைக்கி நீங்கள் தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள். அநேக ஆசுவான ஆண்டவர் இயேசுவை குறித்து எழுதப்படுகிறது, பிதாவின் சமூகத்தில் செல்லப்பட எல்லாத்தையும் பரலோகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்ததான் வந்தார். மோசே எல்லாத்தையும் இழந்து வந்தான். இன்னைக்கும் இஸ்ரவேல் மத்தியில் மோசே பெரிய மனுஷனாக இருக்கிறத பார்க்கிறோம். நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு, உங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு இழப்பதற்கு எப்பயும் ஆயத்தமாக இருக்கும். 100% ஆயத்தமாக இருக்கும். இப்படி இருந்தோமானா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும். இழப்பு என்பது நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், தியாகம் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். செஞ்சாதான் நித்திய ஜீவன். அவை இந்த காலவெளியிலே இந்த உண்டுன்ற வார்த்தையில் 2 காரியத்தை மாற்ற நான் பார்த்த உடனே, ஒன்று மன்னிப்பு உண்டு, இன்னொன்று என்ன இருக்கிறது? 2 மிக முக்கியம். எல்லா தேவசபதி எழுமிக்கலாமா? எல்லா தேவசபதி எழுமியிருப்போம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நான் இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு ஜீவியம் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஓட்டத்தை அமைத்து வைத்திருக்கிறார். இது ஒரு கூடார ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஏதோ ஒரு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஏதோ ஒரு நான் செஞ்சேன், இல்லை. இன்றைக்கு நம்முடைய அனுபவம் என்ன? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்க்கை செய்கிறோமா? சற்றமே ஆராய்ந்து பார்ப்போம். 2 காரியம். ஒன்று, மனம் திரும்பணும்.
கர்த்தர் பக்கமாய் திரும்பணும். பழைய காரியத்தை விட்டுட்டு கர்த்தர் பக்கம் திரும்பணும். மன்னிப்பு பெறுவதற்கு இரண்டாவதாக அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு அவைலபிள். மன்னிப்பதற்கு அவர் தயபெருத்தவர், தள்ளிவிட மாட்டார். இன்னைக்கு தயபெருத்திருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை பாவத்தை மன்னிப்பவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன காரியமா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய காரியம் இல்லை, கடினப்படுத்தினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். இதெல்லாம் பாவம். ஆண்டவர் இயேசு எப்போதும் தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் எப்போ வரும்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. அவனுடைய ஜீவியத்தில் ஒரு மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ வேண்டும். விசுவாசிகள் வாழ்க்கையில் என்னைக்கோ ஒரு மன்னிப்பை ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன், அதல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழ வேண்டும். அந்த மன்னிப்பு அவர்கிட்ட இருக்கு. தயபெருத்து இருக்கிறார், வெகுவாய் மன்னிக்கிறவர். சொல்வ ரெண்டு காரியம். ஒன்று, நம்முடைய வழிகளை திரும்ப வேண்டும். அவர் பக்கமாக திரும்பணும். திரும்பிட்டு திரும்ப நாய் கக்கினதுக்கு திரும்பினது போல நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் பக்கமாக திரும்பணும். இரண்டாவது, அறிக்கை செய்யணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நீங்கள் சின்ன காரியமாக ஒரு காரியத்தை மாற்றி பேசியிருக்கலாம். உடனே ஆவியான சொல்ல தவறு. ஆண்டு சொன்ன, ஆண்டவரே நான் மாற்றி பேசிட்டேன், தப்பப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. சின்ன சின்ன காரியம் ஆண்டவருடைய அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு மன்னிக்கிற தயபெருத்திருக்கார். ஆகவே அவரிடத்தில் சபையில் அவற்றில் உண்டு, மன்னிப்பு உண்டு. இரண்டாவது, நித்திய ஜீவன் உண்டு. குமாரனாகிய கிறிஸ்துவை தந்தது நாம் ஒருவராவது கேட்டு போகாது. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதை இன்ஹெரிட் ஆகும்படிக்கு இயேசுவை தந்தார். ஆனால் இன்னைக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவனை அடைவதற்காக பிரயாசப்படுகிறோமா? ஒரு எட்டர்னல் லைஃப் மிக முக்கியம். இந்த உலக வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேலைக்கு போறோம், அதற்காகவே எவ்வளவு காரியங்களை 6 நாட்கள் முழுவதும் எவ்வளவோ நேரம் செலவழிக்கிறோம் உலக காரியத்துக்காக. இதெல்லாம் அழிந்து போகும் தெரியும். ஒரு நிமிஷத்துல எல்லாம் வெந்துவா போர் எழுதப்படுகிறது. அழியாத இந்த எட்டர்னல் லைஃப் வசனத்தை கேளு, வசனத்தை கேட்போம். பவுல் சொல்லுகிறார், பவுல் தீமோத்தேயுவை, எப்பா பவுல், நீயே நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்லி தீமோத்தேயுவை எழுதுகிறார். நீ பிடிக்கலனா நித்திய ஜீவன் போயிடும், பற்றிக்கொள். கர்த்தருடைய வார்த்தை கேட்போம், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம், தேவனை விசுவாசிப்போம். கர்த்தருடைய பந்தி அற்பமா என்ன வேண்டாம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. அழியாத காரியத்தை தேடுங்க. இந்த உலகத்தை அழிந்து போகிற காரியத்தை தேடுவதற்கு நேரத்தை செலவழிக்காதீங்க. அழியாத காரியத்தை தேடுங்க. உங்கள் ப்ரையாரிட்டி உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் கணவனுக்கும், மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், உங்கள் வேலைக்கும், உங்களுடைய பெற்றோருக்கும், உங்களுடைய காரியத்துக்கு மாத்திரம் இருக்குமானா அது தவறு. அழியாத நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. அப்போதான் நித்திய ஜீவனை பெற முடியும். இந்த காலவெளியிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவமாய் காணப்படுவதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொள்ள எங்களை உதவி செய்வான்னு சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாருமே ஜெபம் பண்ணுவாமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கதா ராமா ஷபா ரபலா கதா ராமா ரே கதா ராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லலாமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்.
அல்லேலூயா 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 லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காலவழியில் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, இடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று இந்த உண்டு என்ற வார்த்தையின் 2 காரியங்களை இந்த காலம் தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, வேற எங்கேயும் இது கிடைக்க போறதில்லப்பா, உங்களிடத்தில் மாத்திரம்தான் இவைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரே, ஏதோ ஒரு நாளில் மன்னிப்பு பெற்றோம் என்பது அல்லப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையில வாழ நாங்கள் உம்பக்கமாய் திரும்ப செய்த காரியங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட மன்னிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு வாழ்க்கை மிக ஆபத்தான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது வேண்டாம். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சபைக்கு ஒவ்வொருவரும் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையோடு வாழத்தக்கதாய் தேவன் அனுகிரகம் செய்யும். அது உம்மிடத்தில் இருக்கிறப்பா, அவை நான் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒரு நாள் இந்த ஜீவன், இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன் எங்களை விட்டு பிரியும் பொழுது நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்கணும் அப்பா. அதற்காகத்தான் நீங்க இந்த வழியை திறந்தீங்க. அந்த நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்கு நீ சொன்ன வழிகளை கையாளங்களுக்கு உதவி செய்யுங்க. சற்று கடினமானது போல காணப்படலாம் ஆண்டவரே. அந்த உலகத்துல கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சோம்னா மறுமையில பெரிய ஆசீர்வாதத்தை அடைவோம் அப்பா. இங்க சுகபோகமும் இங்க வசதியும் வாய்ப்பையும் கொஞ்சம் விட்டு விடாம அதுல நாங்க பிரிய கொள்வோமானா நித்தியமா நரகத்துல வேதனைப்படக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்பா. அதை எண்ணினவர்களாக நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்கு முக்கியத்துவத்தை கூட எனக்கும் ஒவ்வொருக்கும் வீச்சு முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தில் செய்யப்படுற வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கும். தேசத்தில் ஏற்பட எல்லா தீமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சபையை சார்ந்த வெளியிடத்தில், வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பத்துக்கு உரமாய், சபைக்கு உரமாய், ஊழியர்களுக்குமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஜெபிக்கிறோம். 2 ஆசிரியங்க மாலை பயிற்சிக்கத்தை பொறுப்படும். உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பசுத்தவனுடைய பாலும் பராமரிப்பும் நாம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.